நம்ம கிட்ட என்னக்கா இருக்கு போராட்டத்து மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. ஆனா ஒரு தடவை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட புருஷன் கூட இருந்தோம் யாரோ மூணாவது மனுஷி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க வேண்டியதா போயிடுச்சு. உங்க சொந்தத்து முன்னாடியே நீங்க ஒரு மாறு வேஷத்துல சுத்த வேண்டியதா இருக்கு. நான் காதலிச்சவனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாம, ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாம, என் வாழ்க்கை மேல இருக்க ஆசையை கொன்னுட்டு என்னால வாழ வேண்டியதா இருக்கு. இப்ப சொல்லுங்கக்கா, எந்த நம்பிக்கையில என்ன நீங்க வாழ சொல்றீங்க? எந்த நம்பிக்கையோட காத்துட்டு இருக்க சொல்றீங்க? நாம நம்பிக்கை வைக்கலன்னா நம்ம ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க தோல்விக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு தடவை தலை நிமித்தி முன்னோக்கி நடந்தாதான் நம்ம நினைச்சதை செய்ய முடியும், ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியும். என்னமோக்கா, ஆனா அந்த தேவயானி அத்தை எந்த நிலைமையிலயும் அவங்க எடுத்த முடிவை அவங்க மாத்த மாட்டாங்க. அவங்க நினைச்சதை கைவிடுற பழக்கமும் அவங்களுக்கு இல்ல. என்ன அவங்களோட மருமகளா எந்த ஒரு நிலைமையிலயும் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அதோட தேவயானி அத்தைக்கு துணையா அந்த மனிஷாவும் கூட நிக்கிறா. பாத்தியா, தேவயானியும் மனிஷாவும் ஜானு டீச்சரை எப்படி திட்டுறாங்கல்ல? ஜானு டீச்சரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. பாவம். ஜானு டீச்சரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஜுன்னு. ஒரு சில பெரியவங்களாம் இப்படிதான் லக்கி. நம்ம எதிரில இருக்கவங்க கவலைப்படுறாங்களா, அவங்க ஏதாவது தப்பா நினைக்கிறாங்களான்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்ல நம்மள மாதிரி பசங்களே பரவாயில்ல, கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுவோம். ஒரு சில சென்ஸ் இல்லாத பெரியவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அந்த தேவயானியும் மனிஷாவும் கூட சென்ஸ் இல்லாத பெரியவங்களுடைய கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சமயுக்த ஆன்ட்டியும் எங்க அம்மாவும் ஒண்ணுதானே நீ கான்ஃபிடென்ட்டா சொன்னல, ஆனா அது உண்மை கிடையாது. சமயுக்த ஆன்ட்டி வேற, எங்க அம்மா வேற. இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா உன்னால எப்படி சொல்ல முடியும்? சமயுக்த ஆன்ட்டி என்னவோ இங்க இருக்காங்க, எங்க அம்மா எங்க வீட்ல இருக்காங்க. அது போதாதா நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றதுக்கு? என்னமோ எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நான் கண்டிப்பா ஒரு நாள் ப்ரூவ் பண்றேன் பாரு. ஐயோ லக்கி, உன்னை நான் எப்படிதான் நம்ப வைக்கிறது? சரி சரி, இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அது கிடையாது. ஜானு டீச்சரை பத்தியும் விவேக் சித்தப்பாவை பத்தியும் தான். சித்தப்பாக்கு விருப்பம் இல்லாமையே புதுசா வந்திருக்க கல்யாண பொண்ணோட ஷாப்பிங்க்கு போயிருக்காரு. சித்தப்பாவை போக விடாம தடுத்துட்டோம்னா ஜானு டீச்சர் கூட கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அவரை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அச்சோ, இவ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் மித்ரோட ரூம்குள்ள போயிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லனா டோர் எதுக்காக லாக் பண்ணணும்? என்ன சம்யுக்தா, நீங்க என்னங்க? அது ஒன்றும் இல்லை மித்ரா, ஹேர் ட்ரையருக்காக வந்திருக்கேன். ஓ, ஹேர் ட்ரையர் வேணுமா? இருங்க. இங்க தானே எங்கேயோ இருந்துச்சு. ஏய், ஓ.
பின்னாடியில இருந்து யாரோ என்ன வேகமா தள்ளி விட்டுட்டாங்க. அதனாலதான் உங்க மேல நான் விழுந்துட்டேன். வெரி சாரி. சரி, இந்த சாரி எல்லாம் இருக்கட்டும். முதல்ல மேல இருந்து எந்திரிங்க. ஐயோ சாரி சாரி. நான் இன்னும் உங்க மேல இருந்து எழுந்துக்கலையா? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. முதல்ல எந்திரிங்க. யா. மனிஷா, டோரை தள்ளினது யாரு? நீதானா? அது மித்ரா, அது நான் தான். ஆனா உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? ரூம்குள்ள இப்படிதான் வருவாங்களா? அது கிடையாது மித்ரா. சம்யுக்தா ரூம்குள்ள வந்த உடனே அப்படின்னா நீ என்ன நினைக்கிற மனிஷா? மித்ராவோட ரூம்குள்ள நான் வந்தேன்னா என்ன நடக்கும்னு நீ நினைக்கிற? அதாவது எங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க? ஹே, ஏதாவது தப்பா யோசிச்சிட்டியா? என்ன மனிஷா, மனசுல ஏதோ ஒரு தப்பான எண்ணத்தோட தான் நீ கதவை வேகமா தள்ளினியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா. டோரை நான் மெதுவா தான் திறந்து பார்த்தேன். அது ஓபன் ஆகல. அதான் கொஞ்சம் வேகமா தள்ளி பார்த்தேன், அவ்வளவுதான். ஓ மனிஷா, டோரை எப்பவுமே நாக் பண்ணிட்டு தான் யாரா இருந்தாலும் உள்ள வரணும். இப்படி வேகமா தள்ளி விட்டு உள்ள எல்லாம் வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நானே இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணு. யாருனே தெரியாத ஒரு பையனோட ரூம்குள்ள என்ன பார்த்தாங்கன்னா இந்த உலகம் எப்படி பேசும்? இன்னைக்கு உன்னால தேவையில்லாம என்னோட வாழ்க்கையே தலைக்கையில மாறி போயிருக்கோம் மனிஷா. ஓ மிஸ்டர் மித்ரா, தேங்க்யூ வெரி மச். என்னை கீழே விழ விடாம எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை பிடிச்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறமும் கூட எனக்கு இந்த மாதிரி தான் நீங்க சப்போர்ட் கொடுக்கணும். ஐ மீன் ஆஃபீஸ்லயும் ஒர்க்லயும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் இருக்கணும். கண்டிப்பா. சரி ஓகே மித்ரா, நான் போயிட்டு வரேன். மித்ரா, அவ ரூம்குள்ள வந்தானா எதுக்காக டோரை லாக் பண்ணணும்? அவ எதுக்காக இப்படி செஞ்சா? மனிஷா, உன் மைண்டுக்குள்ள ஏதேதோ தப்பு தப்பான எண்ணங்கள்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ்? போ,